நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 63வது பதிவு, பாடல் எண் 119. இப்போ இந்த பாடலில் அந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மன அமைப்பு, ஆரோக்கியம், இதை பற்றியெல்லாம் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்ப்போம். தத்தைமார்க்கு இனியன் முகத்துரு மருவன், சரீரமும் கெட்டியான் பலவான், புத்திமான் உயர்ந்த நாசினல் வசனன், போசன பிரியன் நீர்க்கு அஞ்சா, பத்திமான் உறவுக்கு இனியவன் வர்மி, பரர்பொருள் வேண்டிடாத தூயன், உத்தமர்க்கு இனியன் நிறைந்த சொல் தியாகி, ஒன்றும் உத்திராடத்தினானே அப்படின்னு முடிக்குது இந்த பாடல். இப்போ நாம் அந்த இறுதி வரியை எடுத்துக்கிட்டு உன்னும் உத்திராடத்தினானே அப்படிங்கிற அந்த வரியை எடுத்துக்கிட்டு அடுத்த வரிகளுக்கு உண்டான பொருளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். உன்னும் உத்திராடம், ஒரு ஜாதகன் எந்த உத்திராட நட்சத்திரத்தை தன்னுடைய ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நாம் மறுபடியும் முதல்ல இருந்து பார்க்கணும். தத்தைமார்க்கு இனியன் முகத்துரு வருவன் அப்படின்னா, தத்தைமார் அப்படின்னு சொன்னால் தகப்பன், தகப்பன் உடன் பிறந்த சகோதரர், அதாவது ஜாதகனுக்கு சித்தப்பா, பெரியப்பா, இவங்களுக்கெல்லாம் அவன் இனியவனாக இருப்பான். அப்படின்னா தன்னை ஈன்றெடுத்த தந்தையினுடைய உறவினர்களுக்கு அவன் நெருக்கமாக இருப்பான், அன்பாக இருப்பான், உறவோடு இருப்பான், பிரியமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னலாம் அர்த்தம். தத்தைமார்க்கு இனியன். முகத்துரு மருவன் அப்படிங்கிற போது அவனுடைய முகத்தில் மறு மச்சம் இது அமைந்திருக்க வாய்ப்புண்டு அப்படிங்குது ஜாதக அலங்காரம். சரீரமும் கெட்டியான் பலவான் அப்படிங்கிற போது அவனுடைய உடல் திடமாக இருக்கும், பலமுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அவன் பலவான் அப்படின்னு சொன்னான், உடல் பலம், மனோபலம், சிந்தனை பலம், புத்தி பலம் எல்லாம் உடையவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். சரீரமும் கெட்டியான் பலவான். புத்திமான் உயர்ந்த நாசினல் வசனன், புத்தி உள்ளவனாக இருப்பான் அந்த ஜாதகன். கல்வி ஞானம், கேள்வி ஞானம், எந்த ஒரு செய்தியையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் உடையவனா அவன் விளங்குறதோடு, உயர்ந்த நாசி அப்படின்னு சொன்னால் அவனுடைய மூக்கு அழகு உள்ளதா நீண்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நல்வசனன் அப்படின்னா நல்ல பேச்சாளனா விளங்குவான், பொருளுள்ள பேச்சுகளை பேசுவான், அர்த்தமுள்ள பேச்சுகளுக்கு நாயகனாக விளங்குவான், கண்ணியமான பேச்சு உடையவனாக இருப்பான் அப்படின்னாலாம் பொருள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி குணாதிசயங்கள், அந்த பண்பு அவனிடத்துல இருக்கும் அப்படிங்கிறத பதிய வைக்குது ஜாதக அலங்காரம். அடுத்து தொடர்ந்து போசன பிரியன் நீர்க்கு அஞ்சா, நல்ல சுவையுள்ள உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய மனிதனா இந்த ஜாதகம் விளங்குவான் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். நீர்க்கு அஞ்சான் அப்படிங்கிற போது நீர்நிலைகளுக்கு அஞ்சாதவன், நல்லா நீச்சல் அடிப்பான். ஆற்று நீராக இருந்தாலும் கடல் நீராக இருந்தாலும் அதுக்குள்ளே இறங்கி விளையாடக்கூடிய நீர் விளையாட்டுகளுக்கு ஜலக்கிரீடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதிலெல்லாம் அந்த ஜாதகம் விருப்பம் உள்ளவனாக இருப்பான், தேர்ச்சி உள்ளவனாக இருப்பான் அப்படின்னாலாம் அர்த்தம் உள்ளதா இந்த வார்த்தை அடங்குது. அடுத்து 3வது அடியில் பார்க்கும்போது பத்திமான் உறவுக்கு இனியவன் வர்மி அப்படிங்குது. பத்திமான் அப்படின்னு சொன்னால் பக்திமான், தெய்வ பக்தி உடையவனாக இருப்பான். ஆன்மீக சுற்றுலா போகிறதுல ஆர்வம் உள்ளவனாக அந்த ஜாதகம் விளங்குவான். அதிலேயே தொடர்ந்து வர்மின்னு வர்றதுனால வைராக்கியம் உள்ளவன், எந்த ஒரு செயலையும் எடுத்த செயலை முடிக்காமல் ஓய்வு எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அந்த ஜாதகன்ட்ட விளங்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க. பரர்பொருள் வேண்டிடாத தூயன் அப்படின்னு அந்த தொடர்ந்து வர்றதுனால, பரர் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க பொருள், அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான். பரர் பொருள் வேண்டிடாத தூயன், தூயவனாக இருப்பான், நேர்மை உள்ளவனாக இருப்பான், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவனாக இருப்பான், பொது சொத்துக்களை ஆக்கிரமிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் அப்படின்னலாம் பொருள். அடுத்த இறுதியாக முடிக்கும்போது உத்தமர்க்கு இனியன் நிறைந்த சொல் தியாகி. நிறைந்த சொல் அப்படிங்கிற போது வேதாந்தங்களையெல்லாம் அறிஞ்சு, இதிகாசம் புராணங்களுடைய செய்திகளையெல்லாம் புரிஞ்சு தான் வெளியிடக்கூடிய எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அது வெல்லும் சொல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு தேர்ந்த ஞானம் உடையவனாக இருக்கிறவனுக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும். நிறைந்த சொல், நல்ல கற்றறிந்தவனாக விளங்குவான். அவன் தன்னுடைய வாயிலிருந்து வெளியிடக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே மந்திர சொற்களாக இருக்கும், மற்றவங்களால் மதிக்கக்கூடிய சொற்களாக அது விளங்கும். நிறைமொழி மாந்தர் தம் பெருமை அவர் தம் மறைமொழி காட்டிவிடும் அப்படின்பார்ல வள்ளுவர். இந்த நிறைமொழி அப்படிங்கிறது அந்தணர்களை சொல்லலாம், பிராமணர்களை சொல்லலாம், உயர்ந்த தத்துவம் உடையவங்களுக்கெல்லாம் அந்த நிறைமொழி மாந்தர் அப்படிங்கிற வார்த்தை பொருந்தும். வேதாந்தங்கள், இதிகாசங்கள், புராணங்கள்
சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் அனைத்திலுமே கைதேர்ந்து விளங்கி அடுத்தவருடைய வாழ்க்கை நெருக்கி வழிகாட்டக்கூடியவங்களா இருக்கிறவங்களை எல்லாம் நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லுது நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அந்த மாதிரி இறையாற்றல் பெற்றவங்களா விளங்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானோருக்கு விளங்கும் வாய்க்கும் அப்படிங்கிறத இங்கே ஜாதக அலங்காரம் பதிய வைக்குது. உத்தமனாருக்கு இனியவன். அப்போ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் இவன் இனியவனாக இருப்பான், அன்புடையவனாக இருப்பான், விருப்பம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு இந்த உத்திராடம் நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இடத்தை இங்கே ஜாதக அலங்காரம் வழங்குது. தியாகிங்குது அதே அடியில். அப்போ அவன் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய உயர்நிலையான வாழ்க்கை நெறியை அவன் பின்பற்றுபவனா இருப்பான் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய கருப்பொருளா அமைஞ்சிருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், மனோபலம், அவங்களுடைய அங்க லட்சணம், இதை பற்றியெல்லாம் என்ன சொல்லுதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.